கேரள மாநிலம் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஷிகல்லா தொற்று அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வந்த சுனிதா என்பவர் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த ஷிகல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சுனிதா என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். எத்தனை நாட்களாக இந்த பெண் சிகிச்சை பெற்று வருகிறார்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழை தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்தாலும் தற்பொழுது இந்த தொற்று நோய்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது என்று கூற வேண்டும். இந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோழிக்கோடு மாவட்டம் மாவூர் பகுதியை சேர்ந்த 54 வயது பெண்மணி சுனிதா இவர்கள் காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கால் சிகிச்சை என்பது தனியார் மருத்துவமனையில் பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு அந்த சிகல்லா தொற்று அறிகுறிகள் தென்பட்டதால் உடனே அவர் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த சிகிச்சை பலனின்றி, குறிப்பாக அதிகாலையை பொறுத்த அளவில் அவருக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் அடிப்படையில் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவரது இரத்த மாதிரி ஏற்கனவே சிகல்லா தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறிய இரத்த மாதிரி பரிசோதனைக்கு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அந்த பரிசோதனை முடிவு என்பது வர இருக்கின்றன. இதற்குள்ளாடி அந்த 54 வயது பெண் சுனிதா உயிரிழந்திருக்கிறார். இதே போன்று கடந்த ஒரு வாரத்தை பார்க்கும் பொழுது 36 பேருக்கு இந்த சிகல்லா தொற்று என்பது மாநிலம் முழுவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு மாதத்தை பார்க்கும் பொழுது 120 பேர் தொற்றால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று கடந்த 2 மாதங்கள், கடந்த மாதமும் இந்த மாதத்தையும் பார்க்கும் பொழுது 6 பேர் இந்த தொற்றால் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக சிகல்லா மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் டெங்கு, அதே போன்று மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல்களும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களை பார்க்கும் பொழுது இந்த தொற்று அதிகரித்து வருவதாகவே மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். டெங்கை பொறுத்த அளவில் மாநிலத்தில் 3000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதே போன்று கடந்த 2 வாரங்களில் 10 பேர் பலிய இருக்கின்றனர். இதே போன்று மாநிலம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்டோர் இந்த காய்ச்சல், அதே போன்று வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் அங்கங்கே சிகிச்சை என்பது பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தொற்று நோய்கள் என்பது அதிகரித்து வரும் இந்த நிலையில் வாரத்தில் ஒரு நாள் வறண்ட நாளாக கடைபிடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வறண்ட நாள் என்பது அன்றைய தினம் ஒவ்வொரு பகுதிகளிலும், குறிப்பாக தேங்கி நிற்கும் இடங்களில் அந்த கொசு உற்பத்தி ஆகிறதா என்பதை சோதனை செய்யவும், அதே போன்று கொசு உற்பத்தி ஆகும் இடங்களில் அந்த கிருமி நாசினி என்பது தெளிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சுகாதார பணிகளை மேற்கொள்ள வாரத்தின் ஒரு நாள் வறண்ட நாளாக கடைபிடிக்க வேண்டும் என இந்த சுகாதாரத்துறை தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்தவும் சுகாதாரத்துறை முழு விழிப்புடன் செயல்பட்டு வருகிறது. யுவராணி, ஷிகல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்த பெண் சுனிதா என்பவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.